மலேசிய போலீசாரால் தேடப்படும் குற்றவாளிகளான ஜம்ரி வினோத் மற்றும் தாமிம் டாரி ஆகிய இருவரையும் கைது செய்ய தாய்லாந்து காவல்துறை முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்துள்ளது. அவர்கள் இருவரும் தாய்லாந்துக்குள் சட்டப்பூர்வமாக நுழைந்துள்ளதை தாய்லாந்து குடிநுழைவுத்துறை உறுதிப்படுத்திய நிலையில் அவர்களை தேடும் பணியை தாய்லாந்து காவல்துறை தொடங்கியிருப்பதாக புக்கிட் ஆமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். ஜம்ரி வினோத் மற்றும் தாமிம் டாரி இருவரையும் தேடும் பணியை முடுக்கிவிட்டிருப்பதாகவும் மலேசிய போலீஸ் துறையின் சிறப்பு படை தாய்லாந்து காவல்துறையுடன் இணைந்து தேடுதல் பணியை மேற்கொண்டு வருவதாகவும் டத்தோ எம் குமார் குறிப்பிட்டார். தொடர்ந்து இந்து மதத்திற்கு எதிராக தவறான கருத்துக்களை தெரிவித்தது பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டது என்பது மட்டுமல்லாது, இழிவான செயல்களில் ஈடுபட்டது மட்டுமல்லாது, தேச துரோக குற்றத்திற்காகவும் ஜம்ரி வினோத் மற்றும் தாமிம் டாரி ஆகிய இருவர் மீதும் காவல்துறையினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக டத்தோ எம் குமார் மேலும் கூறினார். முன்னதாக லங்காவியில் உள்ள இந்து கோயில் வாசலில் வைக்கப்பட்டிருந்த திரிசூலத்தை காலால் மிதித்து அவமதித்த தாமிம் டாரி எனும் ஆடவரின் காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து மலேசியா முழுவதும் பலரும் காவல்துறையில் புகார் அளித்தனர். இதன் விளைவாக ஜம்ரி வினோத் மற்றும் தாமிம் டாரி ஆகிய இருவரையும் போலீஸ் துறை கைது செய்ய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.